வணக்கம் entrepreneurs. டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி? ஏழைகள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்கலேருந்து ஆண்டர்பிரினர்ஸ் வரைக்கும் அத்தனை பேருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்றது டூர் போகிறது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊட்டி கொடைக்கானலோ, இல்லை சிம்லா டார்ஜிலிங், இல்லை இங்கேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் டூர் போகிறது. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டூருக்கு போகிறது அப்படின்றது ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டூர் அண்ட் டிராவல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் 8% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டூர்ஸ் அண்ட் டிராவல் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா? அதுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதா எங்களுடைய எண்ணம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நீங்கள் சொந்தமாக ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குங்க. ஆப்ஷனலாக ஒரு சில லைசன்சஸ் இருக்குது. அதாவது கட்டாயம் இதெல்லாம் எடுத்தால் தான் நீங்கள் இந்த பிஸ்னஸே பண்ண முடியும். ஒரு சில லைசன்சஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல் விஷயம், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஒரு பிராண்டடாக இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பிஸ்னஸை கம்பெனியாக பதிவு பண்ணிக்கணும். ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ் பண்ணலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்ம் அப்படின்றது ரொம்ப ஒரு சின்ன டைப் ஆஃப் ஒரு என்டிட்டி. ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு 25,000 50,000 முதலீடு போட்டு நீங்கள் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடுக்கணுங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய 2வது ஆப்ஷன் அப்படின்றது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நீங்கள் ஒரு பிராண்டடாக ஒரு பெரிய ஸ்டேட்டஸோட நிறைய கார்ப்பரேட் டூர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் அப்ரோச் பண்ண போகிறீங்க, இல்லை இந்த ரோட்டரி மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆர்ஓசி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு யார் யார் கம்பெனியோடைய டேரக்டர்ஸ், அவங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸு, இடத்துடைய ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து நம்மளுடைய பிஸ்னஸை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரொம்ப சுலபமாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ 2வது ஆப்ஷன் அப்படின்றது உங்களுடைய பிஸ்னஸை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு செட்டுங்க, அதாவது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து 2வது நம்ம என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்குமே கம்பல்சரி கிடையாது. உங்களுடைய பிஸ்னஸ் டேர்ன் ஓவர், அதாவது ஒரு வருடத்துடைய மொத்த ஆண்டு வருவாய் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஜிஎஸ்டி பதிவு பண்ணணும். ஆனால் நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பில் பண்ணோம்னாலே போகிறோம், கட்டாயம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடும். அதனால் பெஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ் பில்லிங்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுடைய யார் ஓனரோ ஓனருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்பெனி எந்த இடத்துல இருக்குது அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, இபி ரிசிப்ட்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட்டு, இந்த 6 டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணி நம்ம ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிடலாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 ரிஜிஸ்ட்ரேஷனுமே கட்டாயம், அதாவது கம்பல்சரி நம்ம எடுக்க வேண்டிய ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய 3 லைசன்ஸுமே ஆப்ஷனல் தாங்க. இது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். இதில் முதல்ல இருக்கக்கூடிய லைசன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், அதாவது டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் தான். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. கட்டாயம் நீங்கள் எடுக்க வேண்டிய லைசன்ஸ் கிடையாது, ஆப்ஷனல் தான், பட் பெனிஃபிஷியல். இந்த லைசன்ஸை எம்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்லேருந்து கொடுக்கக்கூடிய லைசன்ஸ். இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nidhi.tourism.gov.in அப்படின்ற போர்ட்டலில் தாங்க இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாகின் கிரியேட் பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது உங்களுடைய பேன் நம்பர், அதாவது நீங்கள் கம்பெனியாக இருந்தீங்கன்னா கம்பெனியோட பேன், இல்லை ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பேன் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர்த்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். அதுவே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ரூவலுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த எம்ஓடி அப்ரூவல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்த லைசன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவலுங்க. நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோல நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஐஏடிஓ அப்படின்றது என்னன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் டூர் ஆபரேட்டர்ஸ். இது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம். ஸோ இதில் நீங்கள் அசோசியேஷன் மெம்பர் ஆக முடியும். இதில் அசோசியேஷன் மெம்பர் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதில் நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக உங்களுடைய கம்பெனி 2 வருஷம் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்லேருந்து லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் இந்த ஐஏடிஓவில் மெம்பர் ஆக முடியும். ஸோ ஒன்று உங்களோட கம்பெனி 2 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கணும். அதுக்கான ப்ரூஃபாக 2 வருஷம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணதுக்கான சரல் ஃபார்ம் கேட்பாங்க. இது தவிர்த்து நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்லேருந்து வாங்கின அப்ரூவல் காப்பி கேட்பாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஐஏடிஓவில் மெம்பர் ஆக முடியும். இந்த ஐஏடிஓ சர்டிஃபிகேட் இல்லை இந்த ஐஏடிஓவில் மெம்பராக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரெக்கக்னிஷனுங்க. நீங்கள் நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் உங்களோட கம்பெனி மெம்பராக இருக்குது அப்படின்றதுனால உங்களோட கம்பெனி நல்ல ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நீங்கள் ஐஏடிஓவில் கூட மெம்பர் ஆகலாம். அடுத்த ஒரு அஃபிலியேஷன் அப்படின்றது ஐஏடிஏ அப்படின்றது என்னன்னா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுங்க. இதில் 200க்கும் மேற்பட்ட விமான போக்குவரத்து நிறுவனங்கள் இதில் மெம்பராக இருக்காங்க. இந்த அசோசியேஷனில் நீங்கள் அஃபிலியேட் ஆகிறது மூலிமா இந்த 200 நிறுவனங்களுடைய டிக்கெட்டையும் நீங்கள் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். ஒரு லைசன்ஸ்டு செல்லராக நீங்கள் ஏர் டிக்கெட்ஸை புக் பண்ண முடியுங்க. இந்த ஐஏடிஏ ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இதில் 60,000க்கும் மேற்பட்ட டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்களுமே இதில் ரொம்ப சுலபமாக மெம்பர் ஆக முடியும். ஸோ முதல்ல நம்ம கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருந்தோம். அதாவது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்த 3 பார்த்தது ஆப்ஷனலாக நம்ம வேணும்னா இதில் மெம்பர் ஆகிறது, அஃபிலியேஷன் வாங்குறதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் அப்படின்றது ரெக்கமெண்டட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுடைய கம்பெனி நேம் இல்லை உங்களோட பிராண்ட் நேமை நீங்கள் ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய பிராண்ட் நேமை வேறு யாரும் காப்பி பண்ணவோ டூப்ளிகேட் பண்ணவோ மாட்டாங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய பிராண்டை ரொம்ப பாப்புலர் ஆக்கியிருப்பீங்க. ஸோ அந்த பிராண்டை வேறு யாராவது டூப்ளிகேட் பண்ணியோ காப்பி பண்ணியோ அவங்களோட கம்பெனிக்கு பேரை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அத்தனை எஃபர்ட்ஸும் வேஸ்ட்டாக போகும் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட் ஒரு விஷயம். ஸோ நம்ம எல்லா கிளைண்ட்ஸுமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பிராண்ட் நேமை இல்லை உங்களோட கம்பெனி நேமை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல் பிஸ்னஸில் எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி வேறு ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.